எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போம். இது பிரெஞ்சு மொழியில் இருக்கிற சிறுவர்களுக்கான கதை. தாப் தோமா பாத், என் பாதத்தை தட்டு என்றதுதான் இந்த கதையினுடைய தமிழ் மொழி. இந்த கதை ரஷ்ய மொழி கதையாக இருந்தாலும் அந்த பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்த கதையை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா கரடியும் 2 குட்டி கரடியும் இருந்தாங்க. இந்த குட்டி கரடிகள் ஒரு நாள் அப்பாட்ட கேட்குது, அப்பா அப்பா எங்களுக்கு மீன் பிடிச்சு தருவீங்களான்னு. அப்பா சொல்லுதே, சரி மீன் பிடிக்க போவோமே, அதுக்கு என்ன, ஆனால் நீங்கள் 2 பேரும் சமத்து குழந்தைகளாக இருக்கணும், அப்போ தான் நான் மீன் பிடிச்சு தருவேன். குட்டி கரடிகள் சொல்கிறாங்க, சரியப்பா நாங்கள் சமத்தாக இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு மீன் பிடிச்சு கொண்டு வந்து தாங்கன்னு. அப்பா சரி என்னட்டு பிள்ளைகளை யாராவது பார்த்து கொள்ள வேணும், இவங்களை தனியாக விட்டுட்டு போகலாது என்று சொல்லி யோசிக்கிறேன். யோசிக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது. கொஞ்சம் குக்கீஸுகளை செய்து எடுத்துக்கொண்டு ஒரு பையில் கட்டுது. செய்து எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது வீட்டை பார்த்தா பிள்ளைகள் அந்த வீட்டை 2 வச்சுருக்குறாங்க. அப்பா கேட்குற, என்ன இது இவ்வளவு அலங்கோலமாக்கி வச்சுருக்கிறீங்க என்று குட்டி கரடிகள் சொல்லுது, நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிட்டுது, அதால் நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டோமா தான் இப்படி ஆகிட்டேன்னு. சரி சரி என்று சொல்லிட்டு அப்பா இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் கட்டிக்க இந்த பிள்ளைகள் கேட்குறாங்க, யாருக்குப்பா இது, மீன் பிடிக்கத்தான் நீ போகிறோமெண்டு. அப்பா சொல்லுதே, இது உங்களுக்கு இல்லை, உங்களை யார் பக்குவமாக பார்த்துக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த குக்கீஸை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவேன். சரி என்று பையில் போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு போகிறாங்க. போகும்போது நடந்து போகிறாங்க. தாப் தோம் தாப் தாப் என்று அப்பா சொல்லி கொண்டு நடந்து போகிறேன். குட்டிகளும் தோம் தீப் தாப் தாப் என்று சொல்லி மெல்லமாக நடந்து போகிறாங்க. அவர்களுடைய பாதத்தினுடைய சத்தம் தான் இந்த கதையினுடைய சத்தமாக இருக்குது. இப்படியே நடந்து போய் கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு காகம் வருது. காகம் கேட்குது, நீ கொண்டு வர பையில் என்ன இருக்குது, ஏதோ வாசம் வருது என்று கேட்கல. அப்பா சொல்லுறே, இந்த பையக்குள்ளே நான் கொஞ்சம் குக்கீஸ் வச்சிருக்கிறேன், அந்த குக்கீஸினுடைய வாசனை தான் அது. காகம் கேட்குது, எனக்கு கொஞ்சம் தருவியா என்று. அப்பா சொல்லுது, அப்பா கரடி சொல்லுறே, நான் தாரதா இருந்தா என்னுடைய பிள்ளைகளை நீ பார்த்துக்கொள்ள வேணும். காகம் சொல்லுது, அதுக்கு என்ன நான் பார்த்துக்கொள்ளுறேனே, எனக்கு அந்த குக்கீஸை நீ தா என்று. அப்பா கேட்குறார் உடனே, நீ எப்படி பார்த்துக்கொள்ளுவா என்னுடைய பிள்ளைகளை. காகம் சொல்லுது, கா கா காண்டு கரைஞ்சி என்னுடைய ரெக்கைகளை அடித்து நான் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுவேன். உன்னுடைய பிள்ளைகள் குழப்படி செய்தாங்கண்டா உரமாக கா காண்டு கரைவன்னு சொல்கிறேன். காகம் கரைந்த சத்தத்தில் பிள்ளைகள் 2 பேரும் பயந்து ஓடி பப்பா கரடிக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டாங்க. அப்போ அப்பா கரடி சொல்லுதே, நீ என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்கு சரி வர மாட்டேன், நீ பிள்ளைகளை வெறுட்டுறா என்று சொல்லிட்டு உனக்கு தரமாட்டேன்னுட்டு போகிறேன். அங்கால போகும்போது ஒரு நரி வருது. நரியும் காகம் கேட்ட மாதிரியே கேட்குது, நீ பையக்குள்ள என்ன கொண்டு போகிறா, குக்கீஸோட வாசனை வருது என்று கேட்கல. அப்பா கரடி சொல்லுறே, ரோமோ நான் குக்கீஸ் தான் கொண்டு போகிறேன், எனக்கும் தாவன் என்று நரி கேட்குது. அப்பா சொல்லுதுரே, என்னுடைய பிள்ளைகளை நீ பக்குவமாக பார்த்து கொண்டியண்டா நான் உனக்கு இந்த குக்கீஸை தாரேன். கரடி சொல்லுது, நரி சொல்லுது, சரி சரி நானே பார்த்து கொள்ளுறேன், நீ அந்த குக்கீஸை தாண்டு. நீ எப்படி பார்த்து கொள்ளுவான்டா அப்பா கேட்குறு. நரி சொல்லுது, உன்னுடைய பிள்ளைகள் குழப்படி செய்தாங்கண்டா ஊ என்று நான் ஊழையிடும், அந்த சத்தத்தில் உன்னுடைய பிள்ளைகள் பேசாமல் இருப்பாங்கன்னு. நரி போட்ட சத்தத்தில் உண்மையாகவே அந்த பிள்ளைகள் பயந்து போயிட்டாங்க. அப்பா கரடி சொல்லுறேன், என்னுடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பாக பார்த்துக்கொள்றதுக்கு பொருத்தமான ஆள் இல்லை, உனக்கு தரமாட்டேன் என்னட்டு அப்பா போகிறேன். அங்கால போகும்போது இந்த ஒரு முயல் வருது. முயல் கேட்குது, உங்களுடைய பையில் என்ன இருக்குது, இவ்வளவு வாசமாக இருக்குது, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அழகாக இருக்கிறாங்க என்று நரி மிகவும் கனிவாக அன்பாக சொல்லுது. சொல்லும்போது அப்பா சொல்லுறே, ஓம் நான் குக்கீஸ் கொண்டு போகிறேன், என்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்றதுக்கு ஒரு ஆள் வேணும், நான் மீன் பிடிக்க போக வேணும். உடனே முயல் சொல்லுது, அதுக்கு என்ன, உன்னுடைய பிள்ளைகளை நான் மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்கிறேன், என்னட்ட விட்டுட்டு போவேன் என்று சொல்லி முயல் சொல்லிச்சான். அப்பா உடனே கேட்குறேன், நீ எப்படி பார்த்துக்கொள்ளுவா என்னுடைய பிள்ளைகளை. முயல் சொல்லுது, அவங்களுக்கு என்னுடைய வீட்டில் நிறைய விளையாட்டு பொருள்கள் இருக்குது, குழந்தைகள் விளையாடுறதுக்கான நிறைய இடம் இருக்குது, நான் பக்குவமாக அவங்களுக்கு கதை சொல்லி பார்த்துக்கொள்ளுவேன். முயல் நடந்து கொண்ட விதமும் சொன்ன விதமும் அப்பாவுக்கும் அந்த குட்டி கரடிகளுக்கு மிகவும் பிடிச்சு போச்சு. சரி என்று அப்பா அந்த குக்கீஸையும் முயலுக்கு கொடுத்துட்டு பிள்ளைகள்லேயும் முயல்கிட்ட கொடுக்குறேன். முயல் அப்படியே வீட்டை கூட்டி கொண்டு போய் அந்த குக்கீஸின் கொண்டு போன பையை பிரித்து முதல்ல இந்த குட்டி கரடிகளுக்கு சாப்பிட கொடுத்து தானும் சாப்பிடுது.
அப்பாவும் பார்த்துக்கொள்கிறார். இந்த குழந்தைகளை அந்த முயல் பார்த்தது அவருக்கு மிகவும் பிடிச்சிட்டுது. உள்ளே போய் உள்ளுக்கு போய் பார்த்தா நிறைய விலங்குகள் அங்கே இருக்குது. முயல் உண்மையாகவே தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுமென்று அப்பாவுக்கு விளங்கிட்டது. அப்போ அப்பா யோசிக்கிறார், இதை போல் ஒரு பாதுகாப்பான இடம் இருந்தால் பிள்ளைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள பிள்ளைகளாகவும் வளர்த்து கொள்ளலாம் என்று அப்பா கரடி நினைக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளையும் தானும் தொடர்ச்சியாக இந்த முயலோடு நட்பு கொள்ளலாம்ன்றதை அந்த இடத்துல அப்பா புரிஞ்சு கொள்ளுறார். இந்த கதைக்கு மோகல்ன்றது பிள்ளைகள் தான் சிந்திக்க வேணும். இந்த படத்தை பார்த்தா விளங்கும். இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது, முயல் அங்கே இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் இந்த கதை சொல்லுகிற மாதிரி ஒரு கதை சொல்லியாக நடந்து கொள்ளுது. ஒரு கதையை சொல்லுகின்ற விதம் அங்கே இருக்கிறவர்களையும் கேட்கின்றவர்களையும் ரசிக்க தூண்டும். அந்த வகையில் இந்த கதையை முயல் தான் அங்கே இருக்கிற மற்ற விலங்குகளுக்கு சொல்லி இருக்கக்கூடும். இப்படியாக சின்ன கதைகளை சொல்லி பாருங்க, கேட்கிறதுக்கு தோணுங்க. பிள்ளைகள் கதை கேட்டு வளர்ப்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும். நன்றி.